இன்னும் 100 உலகங்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் வேரை முதல் கருவுக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் கட்டைக்குள்ள வண்டி என்னன்னு தெரியல. ஆண்டவராகிய சிவபெருமான் அப்படி படிவந்தோறும் அந்த சரி எங்க தாத்தா எப்படி இருந்தாலும் எனக்கு பெருமை தான். அதுக்குள்ளே போகணும் வந்திருக்கு. எங்க தாத்தா கையால 10 ரூபா கொடுத்தாலும் எனக்கு புனிதம் தான். தாத்தா எனக்கு ஒரு சின்ன டவுட். நல்லா ஆடியில லைட்டு கீழே வச்சுட்டு ஆடலாம்ல? அன்பிற்கும் அன்பிற்கும் மாசத்திற்கும் செல்வ சீமான் எங்க அன்புள்ள தாத்தா பெருமாத்தேவர் தாத்தா எங்க தாத்தா கொண்டு வந்து மரவர்குல மாணிக்கம் தேவர்குல சிங்கம் முத்துராமலிங்க தேவர் வம்சம் வெட்டுப்புலி அதுதான் கீழே வைக்க சொன்னேன். அதுக்குதான் வைக்கிறோம். பொண்டாடி பாருங்க வீட்டுக்கு போயாரு. சரி எங்க தாத்தா பெருமாள் தாத்தா 100 வயசு நல்லா இருக்கணும். வாழையடி வாழையாக எங்க தாத்தா இன்னைக்கு எப்படி சிங்கம் மாதிரி இருக்காரோ அதே மாதிரி 100 வயசுக்கு எங்க தாத்தா எப்படி இருக்கணும் இருப்பாரு. சொல்லிட்டேன் இருப்பாரு. கரெக்ட். ஆதிவள்ளி கைலாசத்திலே அந்த பாதாள நிலம் உலகத்திலே பாதாள உலகத்திலே அங்கே ரிஷிமுக வரணும் பூசணும் கொண்டாட்டிமா வாழ்ந்து வராங்க. ஆமாண்ணே. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய மன்னனுக்கு பூசம் கொண்டாட்டினா அதாவது கொண்டாட்டி சொல்ல பூசம் கேட்கணும். ஆமா ஆமாண்ணே. ஏன்னா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய மன்னனுக்கு கோடிக்கணக்கான வசதி இருக்கு. ஆனா ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல. ஆமாண்ணே. கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான குறைய வைப்பாரு. குறைவு ஒண்ணு நம்ம இருந்தா தான் கோயில் வருவோம். எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து நமக்கு எதுக்கு கோயில் வைப்போம்? நமக்கு எதுக்கு கோயில்? நமக்கு எதுக்கு கடவுள் அப்படின்னு நினைப்போம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமான குறை. கோடிக்கணக்கான வசதி இருக்கு. அந்த ரிஷிமுகா வர்ணனுக்கு ரத்த கண்ணீர் பெண்குடியாக ஆனா ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த அம்மா என்ன சொல்லி வருத்தப்படுறா தெரியுமா? நமக்கு என்ன
பெண் கொடியானவங்க புருஷனும் கொண்டாட்டியுமா வாழ்ந்து வராங்க. ஏன்னா வாழ்ந்து வரக்கூடிய மன்னனுக்கு பாட்டு அப்படித்தானே இருந்தது. வாழ்ந்து வரக்கூடிய மன்னனுக்கு ஆண்டவனுடைய அருளால தெய்வ அம்சமாக ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அழகான ஆண்டவனுடைய அருளால தெய்வ அம்சமாக ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைக்கு அழகாக பேர் கொடுத்தாங்க. ஏன் எப்படி கொடுத்தாங்க? வல்ல தவத்திலே வந்து பிறந்ததினாலே அரக்கர் குலத்திலே அவதரித்ததால் அந்த குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பேர் கொடுத்து வல்லரக்கனை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? நாளும் ஒரு நல்ல மேனியும் ஒரு நல்ல அப்பா